அரசின்னு ஒரு பொண்ணு தன்னோட வயசான அம்மா கூட அழகான குட்டி கிராமத்துல வாழ்ந்துட்டே இருந்தா. அவங்க வீட்ல கொஞ்சம் வாத்துகளை வளர்த்தா. அவ டெய்லியும் அது போடுற முட்டைய கூட்டுல சேர்த்து வச்சு வித்து குடும்பத்தை நடத்துவா. ஒரு நாள், அம்மா, தனியா உட்காந்து என்ன யோசிக்கிறீங்க? என்னாச்சு அம்மா? சரியா சாப்பிடவும் மாட்டீங்க. வாங்க சாப்பிட. எனக்கு ஒன்னும் சாப்பிட வேண்டாமா. எனக்கு உன் அக்கா கீதா ஞாபகமாவே இருக்கு. அவ மாமியார் வீட்டுல எப்படி இருக்காளோன்னு தெரியல. அங்க அவளுக்கு நிம்மதி கிடையாதுன்னு சொல்லுவா. இப்போ கீதாவும் இங்க என்ன பார்க்க வந்து ரொம்ப நாளாச்சு. என்ன கஷ்டப்படுறாளோ எனக்கு வேதனையா இருக்கு. அம்மா, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. நான் அக்கா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். அரசி கீதாவை பார்க்க போறா. அங்க கீதா அடி வாங்கிட்டு இருக்கா. ஏய், என்னடி திமிரா நிக்கிற? பொடி, போய் உன் அம்மா வீட்டுல இருந்து 50,000 ரூபாய் வாங்கிட்டு வா. இல்லைன்னா நான் உன் கூட வாழ மாட்டேன். டேய், நிறுத்துடா. நீ ரொம்ப நாளா இப்படி சித்திரவதை பண்ற. நீ ஒண்ணு என் அக்கா கூட வாழ வேணாம். நானே என் அக்காவை கூட்டிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒருத்தி கூட யார் வாழ முடியும்? ஒன்றும் இல்லாம வந்தவள நான் சீராட்டணுமா? முதல்ல இதை கூட்டிட்டு போ. ஏய், போறேன். நீயும் உன் அம்மாவும் பண்ற கொடுமைய நான் ரொம்ப பொறுத்துட்டேன். அரசி இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா. கீதாவும் அரசியும் போறாங்க. அம்மா, நான் அக்காவை கூட்டிட்டு வந்துட்டேன். இனி அக்கா அங்க போய் சித்திரவதை அனுபவிக்க மாட்டா. இனி நாம 3 பேரும் முன்னாடி மாதிரியே இருக்கலாம். நாம ஒன்னா இருக்கிறது சந்தோஷம்தான். எனக்கும் வயசாயிடுச்சு. நம்ம கிட்ட போதுமான வருமானமும் இல்ல. இனி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருந்து ஏதாவது செய்யணும். என்ன பண்ண போறோம்னு கவலையா இருக்கு அரசி. ஆமாமா, நானும் அதை பத்தி யோசிச்சேன். நம்மால முடியுமா? ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்போம். நம்ம கிட்ட இருக்கிற வாத்து முட்டை வச்சு வாத்துக்கறி சமைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்றக்கா? சரி அரசி, நீ சொன்ன ஐடியா நல்லா இருக்கு. நாம அந்த ரோட் சைட்ல இருக்கிற அந்த பழைய இடத்த சுத்தம் பண்ணி ஹோட்டல் ஆரம்பிப்போம். சூப்பர் அக்கா. நீ சொன்ன மாதிரி அந்த இடம் சரியா இருக்கும். இன்னைக்கே போய் சுத்தம் பண்ணலாம். நாளைக்கு அங்க வியாபாரத்தை ஆரம்பிப்போம். அந்த இடத்த கீதாவும் அரசியும் சேர்ந்து சுத்தமாக்கி அடுத்த நாள் ஒரு ஹோட்டலா மாத்திட்டாங்க. கீதா வாத்து முட்டை, பிரியாணி, வாத்துக்கறி எல்லாம் சமைக்கிறாங்க. அரசி, நான் சமையலை பாத்துக்கிறேன். நீ அங்க சப்ளை பண்ணி வியாபாரத்தை பாத்துக்கோ. கீதா சொன்ன மாதிரி அரசியும் அங்க இருந்த பாத்திரம், டேபிள் சுத்தம் பண்ணி கிளீனா அழகா வச்சா. அப்போ அங்க ஒரு பெரியவர் வராரு. என்ன ஒரு வாசனை! ஏமா, வறுத்தக்கறி வாசம் ஆளு இழுக்குது. இந்த ஹோட்டல்ல இதான் ஸ்பெஷலா? ஆமாங்க ஐயா, எங்க ஹோட்டல்ல வாத்துக்கறி, வாத்து முட்டை எல்லாம் கிடைக்கும். நாங்களே வீட்ல வச்சு வாத்து வளர்க்குறோம். அதனால ருசி அமோகமா இருக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரிம்மா, வீட்ல வளர்க்குற வாத்துன்னா நல்லா இருக்கும். எனக்கும் ஒரு பிளேட் கொடுமா. பா, என்ன வாசனை! அரசி அவருக்கு ஒரு பிளேட் சாப்பாடு கொண்டு வரா. அவரும் சாப்பிடுறாரு. கீதா சமையலை பாத்துக்கிறா. பப்பா, ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ ருசியா இருக்கு. என் அம்மாவும் இப்படிதான் சமைப்பாங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் 4 பார்சல் கொடுமா. ரொம்ப நன்றி ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். அரசி வேகமா போய் அந்த பெரியவருக்கு 4 பார்சல் எடுத்துட்டு வர்றா. இந்தாம்மா, சாப்பாட்டுக்கும் பார்சலுக்கும் காசு. அந்த பெரியவர் போனதும் அங்க ஒரு அம்மாவும் பொண்ணும் வராங்க. அம்மா, அந்த ஹோட்டல்ல இருந்து வர வறுத்தக்கறி வாசனை நல்லா இருக்கு. எனக்கு அது வாங்கித்தாமா. ஏம்மா, ஒரு வறுத்தக்கறி பார்சல் தாமா. அரசி அவங்களுக்கு ஒரு பார்சல் கட்டி எடுத்துட்டு வரா. அவங்க அதை வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போறாங்க. அரசி, இன்னைக்கு முதல் நாளே நல்ல வியாபாரம் ஆகுது. ஆமாக்கா, இப்படியே நல்ல வியாபாரம் நடந்தா நம்ம பெரிய ஹோட்டலா மாத்திடலாம். இங்க துரை வீட்ல. அம்மா, காசு இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. கீதா கிட்ட இருந்து காசு வாங்குவோம். இப்ப காசே இல்ல. அட ஆமாண்டா, நானும் அப்படிதான் நினைச்சேன். கையில காசே இல்லடா துரை. அவளா வருவான்னு பார்த்தா விட்டா தப்பிச்சோன்னு ஓடிட்டா அந்த திமிர் பிடிச்சவ. நீ போய் அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு வாடாம அவனே. சரிம்மா, நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். துரை கீதாவை பார்க்க வரான். அந்த ஹோட்டல் முன்னாடி ஒரு நாய் சுத்தி சுத்தி வருது. அரசி, அந்த நாயை பாரு. காலையில இருந்து இங்கேயே இருக்கு. அதுக்கு ரொம்ப பசிக்குது போல.
நாம டெய்லி அதுக்கு சாப்பாடு போட்டா அது சாப்பிடும், நம்ம கடைக்கும் அது காவலா இருக்கும். சரிக்கா, நீ சொல்றது ரொம்ப சரி. நாம சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. இன்னையில இருந்து அவன் பேரு ராஜு. ஏ ராஜு, இங்க வா. ராஜுக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்போ அங்க துரை வர்றான். அடே அப்பா, இங்க என்ன நடக்குது? நான் பாக்குறது உண்மையாவே என் பொண்டாட்டியும் அவன் தங்கச்சியுமா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹோட்டல் நடத்துறாங்களே. அரிசி வாங்க கூட காசு இல்லாதவங்க இப்ப நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. அப்போ நிறைய காசு இருக்கு. துரை ஒளிஞ்சு நின்னு என்ன பண்றாங்கன்னு பாக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்ச அப்புறம் அங்க அந்த பெரியவர் திரும்ப ஹோட்டலுக்கு வர்றாரு. துரை உடனே எட்டி என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அம்மா, எப்படி இருக்க? உன் ஹோட்டல் சாப்பாடு என்னோட குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சுமா. எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அம்மா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆசிரமத்துக்கு சாப்பாடு போடணும்னு. அங்க ஒரு 200 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் உன்னால சமைக்க முடியுமா சொல்லுமா? அட, இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா செஞ்சு தரோம். கண்டிப்பா முடியும், கவலைப்படாதீங்க ஐயா. நீங்க சொல்ற நேரத்துக்கு முன்னாடியே 200 பேருக்கும் சாப்பாடு தயாரா இருக்கும். நல்லபடியா செஞ்சு கொடுப்போம். ரொம்ப சந்தோஷம்மா. இந்தா, இப்போ அட்வான்ஸா ஒரு 20,000 ரூபாய் வச்சுக்கோங்க. நீங்க சமையல் முடிச்சிட்டு சொல்லுங்க, அப்போ மீதி 20,000 ரூபாய கொடுக்குறேன். சரி, நான் கிளம்புறேம்மா. அடே அப்பா, எவ்வளோ பணம்! மலை மாதிரில பணம் கொட்டுது. ஐயோ, இவ்வளோ பணத்தை நான் கண்ணால பார்த்ததே இல்லப்பா. அதை எப்படியாவது நான் எடுத்துடணும், இல்லைன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. சரியா சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் ஒளிஞ்சிருக்கணும். எப்படியும் இன்னைக்கு அந்த பணம் எனக்கு தான். பணத்தை டேபிள்ல வைக்கிறாங்க. அக்கா, தண்ணி இல்ல குடத்துல, நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்க்கா. இரு, நானும் வரேன். 2 குடமா எடுத்துட்டு வரலாம், நீ அலைய வேண்டாம். கீதாவும் அரசியும் குடத்தை எடுத்துட்டு போறாங்க. அத ஒளிஞ்சு பார்த்த துரை வேகமா டேபிள் கிட்ட போய் பணத்தை பாக்குறான். சுத்தி சுத்தி பாக்குறான். நாய் பார்த்து குறைக்குது. அவனும் கண்டுக்காம பணத்தை எடுத்துட்டான். நாய் அவனை விடாம குறைக்குது. ஐயோ கடவுளே, இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டனே. ஒரு நாய்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். சி, இந்த சமயம் என்ன அவங்க பார்த்தா என்ன செய்வாங்க? எனக்கு தப்பிக்க வாய்ப்பு கூட இல்லையே. அம்மா பேச்ச கேட்டு இங்க வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அதுவும் இங்க திருட வந்தேன் பாரு. வந்ததுக்கு ஒண்ணு கூட தேராது. ஐயோ, இது வேற. கொஞ்சம் நகர்ந்தா கூட கடிச்சிடும் போல. அவ்வளோ விசுவாசமா இருக்கு. ராஜு, நிறுத்து. ஏய், என் அக்காவை கொடுமைப்படுத்தினது இல்லாம இப்போ எங்க ஹோட்டல்ல கண்டுபிடிச்சு இங்க இருந்து திருட வந்திருக்க. அவளை நிம்மதியா வாழ விட மாட்டியா? கொஞ்சம் பொறு. நீ வாழ்க்கை முழுசா செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி பண்ற. உன்னை இங்க இருக்கிற கிராம மக்கள் கிட்ட மாட்டி விடுறேன் பாரு. யாராவது வாங்க, திருடன் திருடன், வாங்க வாங்க. ஊர் மக்கள் சேர்ந்து துரைய, யாருடா நீ, திருட வருவியா அப்படின்னு கேட்டு அடி வெளுக்கிறாங்க. துரையும் வலி தாங்க முடியாம, ஐயோ காப்பாத்துங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி துடிக்கிறான்.